ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிதிஷ் ஃபேமிலி. இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ அப்படின்றது ஹெல்த்தியான ஒரு டிஷ் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான டிஷ்ங்க. ப்ரோட்டீன் அண்ட் விட்டமின், நியூட்ரியன்ஸ், எல்லா விதமான நியூட்ரியன்ஸும் ரிச்சான, பசிக்கவே பசிக்காதீங்க, நல்லா கம்முன்னு இருக்கும். செய்கிறதும் ரொம்ப ஈஸி. அன்குக்கிங் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வெயிட் லாஸில் இருக்கவங்கள சாயந்தரத்துக்கு மேலே ரொம்ப சாப்பிடாதீங்க அப்படின்னு நான் அதிகமாக சொல்லியிருப்பேன். ஸோ சாயந்தரத்துக்கு மேலே சாப்பிடாம இருந்தால் ரொம்ப பசிக்குதுக்கா, ராத்திரி தூக்கமே வரமாட்டேங்குதுக்கா அப்படின்பீங்க. சிம்பிளான ஒரு ரெசிபி தான் நம்ம எடுக்க போறது. மார்னிங்ல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நீங்க எடுத்துக்கலாம், நைட்டுக்கு டின்னராகவும் நீங்க எடுத்துக்கலாம். அந்த நைட்டு டின்னரா எடுக்கிறது ஒரு 6:30க்குலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா பயங்கர ஃபில்லிங்கா இருக்கும். இதை குழந்தைங்களுக்கு நம்ம ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸாகவும் ஈவினிங் டயத்துல கொடுக்கலாம். இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி அப்படின்றது சிகப்பரிசி அவல்ல வச்சு செய்ய போற சிம்பிளான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முதல்ல தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நான் எடுத்துருக்கிறது சிகப்பு அவல் தான். ஸோ சிகப்பு அவல் நான் 1 கப் எடுத்திருக்கேன். இது 50 கிராம் தான் வரும் கணக்களவுக்கு. அதாவது வெள்ளை அவல் எடுக்கலாமான்னு கேட்பீங்க. வெள்ளை அவளோட சிகப்பு அவல்ல தான் நியூட்ரியன்ஸ் ஜாஸ்தி, ஜிங்க், புரோட்டீன், எல்லாமே சத்துக்கள் அதிகம். அதனால நீங்க சிகப்பு அவல் எடுத்துக்கோங்க. திக் அவலும் எடுக்கலாம், இல்லை லைட் வெயிட்ல இருக்க இந்த அவலும் நீங்க எடுத்துக்கலாம். அடுத்து பால் 1/2 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. பால் பிடிக்கும் அப்படின்னா எடுத்துக்கலாம். வெயிட் லாஸ்ல பால் அப்படின்றது இது 1/2 கப்பு தான் வரும். 1/2 கப்பு நான் பசும்பால் எடுத்திருக்கேன். ஸ்வீட்டுக்கு நான் கருப்பட்டி காய்ச்சி வச்சுருக்கேன். அதுக்கு அவளுக்கு 1/4 பங்கு தான் 1/4 கப் அப்படின்றது நான் கருப்பட்டி பாக எடுத்திருக்கேன். நீங்கள் நாட்டு சக்கரை கூட எடுத்துக்கலாம், ஒயிட் சுகர் எடுக்காதீங்க. குழந்தைங்க கொடுக்குறதும் கருப்பட்டி கொடுங்க. நம்ம இம்யூனிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு கருப்பட்டி பெஸ்ட்டு ஒன்றுங்க. கர்ப்பப்பையை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு பெஸ்ட் ஒன் அப்படின்றது கருப்பட்டி தான். ஸோ வெயிட் லாஸில் இருக்கவங்க சரி, ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறவங்க, மாசமாக இருக்கும்போதும் சரி, குழந்தை பற்றதுக்கு அப்புறம் சரி, கர்ப்பப்பைக்கு ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கருப்பட்டி கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. பெண் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கருப்பட்டி கொடுங்க. சுகர் வராமல் மெயினாக தடுக்கிறதுக்கு கருப்பட்டி எடுத்துக்கலாம். ஸோ ப்ரோட்டீன் ரிச்சான வேர்க்கடலை இது ஒரு நாளைக்கு ஒருத்தர் நான் 15 20 கடலை இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அந்த அளவுக்கு தான் நான் எடுத்திருக்கேன். முந்திரி பருப்பு ஒரு 5 பருப்பு இருக்கிற மாதிரியும், பாதாம் பருப்பு ஒரு 5 பருப்பு இருக்கிற மாதிரி, கருப்பு உலர்ந்த திராட்சை ஒரு 5 இருக்கிற மாதிரி தான் நான் எடுத்திருக்கேன். இது நான் ஒரு வேளை இன்னைக்கு ஊற வச்சு சாப்பிடல அப்படின்ற போது இந்த மாதிரி ஸ்நாக்ஸாக பிரேக்ஃபாஸ்ட்டில் எடுத்துக்குவேன். நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இல்லைன்னா நைட்டு டின்னருக்கு எடுத்துக்குவேன். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா வேண்டாம்னா வெறும் வேர்க்கடலை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் ஒரு பெரிய பவுலாக எடுத்துக்குவோம். அப்படியே லேசான அவள் தான் எடுத்திருக்கேன். அதனால நான் மிக்சியில் அடிக்கல. இதே திக் அவலாக இருந்தால் மிக்சியில் ஒரு அடி அடிச்சுக்கோங்க. அது முன்னி கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா திக்காக இருக்கிறது ஊறுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். இதுனா உடனே ஊறிடும். ஒரு பவுலில் நம்ம அவலை போட்டுடலாம். அப்புறம் நம்ம எடுத்து வச்சா பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. இந்த அவல் முங்குற அளவுக்கு ஊற்றுனா போதும், ரொம்பையும் ஊற்ற வேணாம். ரொம்ப பால் ஊற்றினாலும் அப்படியே அவல் சொதன்னு ஆயிடணும். சொதன்னு ஆகிட்டா நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு. உதிரியாக இருந்தால் தான் நல்லா இருக்கும். இப்போ இந்த அவல் பாலில் ஒரு 5 நிமிஷத்துக்கு ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் மீதி இருக்க ஐட்டத்தை நம்ம சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கோங்க. பாலில் ஒரு 2 நிமிஷம் அவல் ஊறட்டும். அதுக்கப்புறம் மீதி ஐட்டத்தை நம்ம இங்கே சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, கருப்பு உலர்ந்த திராட்சையும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் கருப்பட்டி அப்படின்றது கொஞ்சமாக ஊற்றுங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கோங்க, டேஸ்ட்டு பார்த்து. ஏன்னா நான் திக்காக கருப்பட்டி பாக எடுத்து வச்சுருக்கேன். அதனால் நம்ம ரொம்ப கருப்பட்டி ஊற்றினோம் அப்படின்னா பயங்கர ஸ்வீட்டாக தெரியும். ரொம்ப சுகர் சேர்த்துட்டீங்க, எந்த விதமான ஸ்வீட்டும் அதிகமாக சேர்த்துட்டீங்க அப்படின்னா திகட்ட ஆரம்பிச்சிடும். அப்புறம் சாப்பிட முடியாது. குழந்தைங்க நிறையாவும் சாப்பிட மாட்டாங்க. அந்த ஸ்வீட்டும் கரெக்டான அளவில் இருக்கணும். ஸோ சூப்பரான அவல் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. என்னோட பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இதில் ஒரு 1/4 கரண்டி அளவுக்கு நான் நெய் விட்டுக்கிறேன். இந்த நெய்யை நல்லா நம்ம அவலில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெய் ஆப்ஷனல் தான், வேணும்னா எடுத்துக்கோங்க. வேண்டாம் அப்படின்னா எனக்கு திகட்டுது அப்படின்னா எடுக்காதீங்க, தேவையில்ல. ஹெல்த்தியான அவல் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. அது மாதிரி எல்லா விதமான சத்துக்களும் நிறைஞ்ச ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட். அதே நேரத்தில் நம்ம பிள்ளைங்களுக்கு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம். இது அளவுன்றது ரொம்ப முக்கியம். சரி வாங்க நான் சொல்கிறேன். சாயந்தர நேரத்தில் நம்மளுக்கு ரொம்ப ஒரு கிரேவிங்ஸ் வரும். அந்த நேரத்தில் எதனா எடுத்து சாப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஃபன் குக்கிங்னாலும் சரி, அந்த நேரத்தில் எதாவது கையில் கிடச்சிச்சு என்ன பலகாரம் நம்ம அடித்து தூள் கலப்பிடுவோம். அந்த மாதிரி பண்ணிடாதீங்க. குழந்தைங்களும் சரி, நம்மளும் சரி, இந்த மாதிரி ஹெல்த்தியாக எடுத்துக்கோங்க. இப்போ நான் செஞ்ச அளவு அப்படின்றது ஒரு ஆளுக்கு ஒரு நேரத்துக்கு இருக்கக்கூடிய அளவு வெயிட் லாஸில். குழந்தைங்க வெயிட் லாஸில் இருக்கவங்களும் இந்த மாதிரி நீங்கள் கொடுத்து பாருங்கள், நல்ல வெயிட் லாஸும் டிஃப்ரெண்டாக இருக்கும். ஸோ இதோட கலோரி அப்படின்ற போது அவள் கம்மியாக எடுத்துருக்கோம். இருந்தாலும் நம்ம முந்திரி பருப்பு, பீனட் இந்த மாதிரி பருப்புகள் போடும்போது இதோட கலோரி 250
250 300 கலோரி கிட்ட வந்துடும். ஸோ கலோரி வந்து ஒவ்வொருத்தரும் எடுக்கிற பொருளை பொறுத்து அந்த பால் எல்லாம் சேர்த்து வரும்போது கொஞ்சம் டிஃபர் ஆக தான் செய்யும். ஸோ அளவுன்றது ரொம்ப முக்கியம். இது எங்களுக்கு என் பாட்டி சொன்ன காலத்துலேருந்தே தெரியும் அப்படின்பீங்க. எல்லாத்துக்கும் எல்லா பொருளும் தெரிய தான் செய்யும். ஆனால் எந்த குவான்டிட்டியில் எந்த அளவில் வெயிட் லாஸில் எடுக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஒரு நேரத்துக்கு ஒரு ஆள் வெயிட் லாஸில் இருக்கவங்க 50 கிராம் அவள் தான் எடுக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு ஆள் அப்படின்றது முந்திரி பருப்பு ஒரு 5, பாதாம் பருப்பு ஒரு 5, அது மாதிரி வேர்க்கல்ல அப்படின்றது ஒரு 15 20 வேர்க்கல்ல. இந்த அளவு தாங்க வெயிட் லாஸில் இருக்கவங்க ஒரு நாளைக்கு எடுத்துக்கணும். அதுக்கு மேலே எடுத்தீங்க அப்படின்னா வெயிட் வந்து குறையாம அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கும். இல்லைன்னா ஒரு சிலருக்கு அதிகமாயிடும். எடுக்கிற அளவு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். சிம்பிளான ஈஸியான அன்குக்கிங்கான ஃபுல் சத்து நிறைந்த ஒரு எல்லா குழந்தைங்களுக்கும் பிடிச்சமான ஒரு டிஷ்ஷனே சொல்லலாம். இது ஸ்வீட் ரெசிபி தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுத்து பாருங்கள். செம்ம ரிசல்ட் கிடைக்கும். வெயிட் லாஸில் இருக்கவங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் என்னன்னு சொல்லுங்கள். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தென் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.